உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காண்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபட காரிய தடைகள் நீங்கும். ரிஷபம். புதிய முயற்சிகள் கைகூடும். உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ சார்த்தி வழிபட செல்வம் பெருகும். மிதுனம். உங்கள் ராசிநாதன் புதனின் கிழமை என்பதால் புத்திசாலித்தனம் பளிச்சிடும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சார்த்தி வழிபட நன்மைகள் கூடும். கடகம். இன்று எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. வீண் விவாதங்களை தவிர்ப்பது மன அமைதி தரும். பண விஷயத்தில் சிக்கனம் தேவை. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு அம்மன் கோவிலில் நெய்தீபமேற்றி வழிபட குழப்பங்கள் தீரும். சிம்மம். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். தந்தையார் வழியில் அனுகூலம் உண்டு. கௌரவம் உயரும் நாள். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை வணங்கி வர காரிய வெற்றி கிட்டும். கன்னி. புதன்கிழமை உங்களுக்கு யோகமான நாள். உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் அமையும். நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வழிபட வெற்றி கிட்டும். துலாம். உங்களின் படைப்பாற்றல் வெளிப்படும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கையம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும். விருச்சிகம். தைரியமான முடிவுகளால் லாபம் காண்பீர்கள். சகோதர வழியில் உதவி கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். மன நிறைவான நாள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபட பயம் நீங்கும். தனுசு. ஆன்மீக நாட்டம் கூடும். பெரியோர்களின் ஆலோசனைகள் தொழிலில் மேன்மை தரும். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம். கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். நிலுவையில் இருந்த அரசு காரியங்கள் எளிதில் முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுக்கள் நடக்கும். சேமிப்பு உயரும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சிவபெருமானை வணங்கி வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யவும். கும்பம். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நீண்ட தூர பயணங்களால் லாபம் உண்டு. நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். தன்னம்பிக்கை கூடும் நாள். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு கால பைரவரை வணங்கி வர தடைகள் நீங்கும். மீனம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். உங்களின் பேச்சுக்கு தனி மதிப்பு கிடைக்கும். சுப செய்திகள் இல்லம் தேடி வரும். பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு ஸ்ரீரங்கநாதரை அல்லது பெருமாளை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.